ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரவீனா உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க, மணியை கதற விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மணி ஒரு நிமிஷம் மறந்துட்டு ஆடி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நிறைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதுபடி இன்னைக்கு ஈவினிங் வந்து யார் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா உள்ள வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜோவிகா வந்தாங்க, பூர்ணிமா வந்தாங்க. எல்லாமே வேற லெவல் சர்ப்ரைஸ். காலையில் வந்து கானா பாலா வந்தார். எல்லாருமே வந்து வேற லெவல் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரவீனா வந்தாங்க உள்ள. எல்லாருமே வேற லெவல் மஜா. முக்கியமாக யார் மஜாவாக இருப்பார்? மணி தான் மஜாவாக இருப்பார். அவர் செம்ம குஷி ஆகிட்டார். வந்த உடனே பார்த்துட்டு ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி போனார். போய் வந்தாங்க, டான்ஸ் ஆனாங்க, எல்லாம் கட்டி பிடிச்சாங்க, எல்லாம் சிரிச்சாங்க, எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. பட் வந்தவொடனே மணியை கட்டியெல்லாம் பிடிக்கல. வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக நார்மலாக பேசியிருந்தாங்க. ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்பவே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. வந்தாங்க, எல்லாருக்கிட்டையுமே போய் பேசினாங்க. முக்கியமாக வந்து மணிக்கிட்ட போய் பேசினாங்க. மணிக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு ஃபார்மலான கொஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு என்னை வெளியில் எல்லாரும் எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா, எல்லாம் ரவீனான்ற பேரையே மறந்து போயிட்டாங்க. எல்லாருமே என்னை குண்டு பையன் தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. மணிக்கு உடனே ஷாக். அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அப்படி தான் என்ன எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. வாவ், சூப்பர் சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து அந்த பேரை வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டே இருப்பார், குண்டு பையன். ஸோ ரவீனாவே வெளியில் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உனக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது வெளியில், நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி மணி கேட்டார். உடனே ரவீனா என்ன சொன்னாங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் 50-50 இருக்குது. எனக்கு நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. மக்கள் நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க, பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க. பட் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓ அப்படியே, ஏன் அப்படி அப்படின்றது தெரியல, பட் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. பட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அது நல்லதாக இருந்தானே கெட்டதாக இருந்தானே, பட் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, சீரியஸ்லி சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில். ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் லவ், அவ்வளோ லவ் இருக்குது உன் மேலே எல்லாருக்குமே. அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து உங்கள் அண்ணன் பொண்ணு வந்து உன்னை கட்டி பிடிச்சி அழுதும் போதெல்லாம் வந்து பண்ணதெல்லாம் வந்து வெளியில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு, செம்ம வைரல் ஆகிடுச்சு அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக வெளியில் போயிட்டுருக்கு. அதனால் உனக்கு லவ் ஜாஸ்தியாகவே இருக்குது, நீ தைரியமாக இரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜே பிராவோ, விக்ரம்னு எல்லாருக்கிட்டையுமே போய் பேசினாங்க. விக்ரம் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, ஏன்டா என்னை சேர்க்கவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. ஏன் என்னை சேர்க்கலன்னு கேட்டதுக்கு, நீ பி குரூப் அப்படின்ற மாதிரி என்னை சொல்லிட்டாங்க, அதனால தான் எதுக்கு என்னை நீ சேர்க்கலை, என்னை சேர்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரவீனா கேட்டுட்டு இருந்தாங்க. அது நானே வந்து அட்மின் இல்லைடா, நான் அட்மின் இருந்தால் உனக்கு கண்டிப்பாக சேர்த்துருந்துருப்பேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீ திரும்ப வந்தோடனே நம்ம என்ன ஆட் பண்ணிக்க வேண்டியதான், சும்மா அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. பட் ரவீனா அதை விடவே இல்லை, துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மணி உள்ள வந்தார். மணி வந்து இவங்க கிட்ட பூமர் கேங் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வைரலாக போயிருக்குதா, என் அண்ணன் பொண்ணு வந்து கட்டி பிடிச்சது அழுதது எல்லாமே செம்ம வைரலாக போயிருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம் வைரலாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட சொல்லியிருக்காரு. தினேஷ் உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமாம் நான் வந்து 2 பேர் தான் உள்ளே வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். யார் அப்படின்னா ஜோவிகா ஒன்று, இன்னொன்று வந்து ரவீனா. யார் எப்படி இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, இவங்க 2 பேரும் ஒரே தாட்டில் தான் இருப்பாங்க, யாரா இந்த டீம் கேம்னா அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே கழிச்சு விட்டு ஜாலியாக இருப்பாங்க. அதனால தான் எனக்கு ரவீனாவையும் ஜோவிகாவையும் ரொம்ப பிடிக்கும். பட் 2 பேருமே வந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தினேஷ் சொன்னார், பார்க்க முடிஞ்சது. விஷ்ணு என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமாம் கரெக்டு தான், ஜோவிகாவை ரவீனா வந்து எல்லாருக்கூடயுமே வந்து மிங்கிள் ஆவாங்க, எல்லாருக்கூடயுமே வந்து பேசுவாங்க, ஆனால் மற்றவங்க யாருமே அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம 3 பேர் இங்கே தனியாக தான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரவீனா அதை பார்த்துட்டு அதே தான் அவங்க திரும்ப சொன்னாங்க, நீங்கள் 3 பேர் ஏன் தனியாகவே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் கூட ஏன் மிங்கிள் ஆகவே மாட்டீங்க, இப்படி இருக்காதீங்க, 3 பேரும் போய் பேசுங்க அப்படின்னு ஜோவிகா என்ன சொன்னாங்களோ அதே தான் இவங்களும் திரும்ப வந்து சொல்லி வச்சுருக்காங்க. சொல்லி வச்சுட்டு ப்ளீஸ் 3 பேர் போய் எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரும் இல்லை, தினேஷோட வந்து சொக்குப்பொடி அப்படின்னு சொல்லலாம். இவங்க 3 பேரும் யாரு கூட சேர விடாமல் பக்கத்திலே உட்கார வச்சுட்டு அவங்களாம் கெட்டவங்க நம்மளாம் நல்லவங்கன்ற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.